ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர் ஒருத்தர் எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அது நண்பர், நான் வந்து விருதுநகரில் இருக்கேன், நிறைய பேர் பண்ணுறீங்க, நான் வந்து சென்னையில் வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஏன் நான் உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணேன்னா, நிறைய பேர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப்பில் ஆட்டோ அவங்க சென்னையில் ஓடுறதில்ல முன்ன மாரி அந்தமாரி சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அங்கே வெளியூர்லேருந்து வரவங்க வாடகை எடுத்து வீடுங்க தான் தங்க முடியும். வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, அவங்க பண்ணுற மற்ற செலவெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் அவங்க ஓட்டினா கொஞ்சம் அதிகமாக ஓட்டுற மாதிரி ஏர்னிங்ஸ் வரும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இங்கே வந்து எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, மெயின்டைன் பண்ண முடியும். இதுவே ஊர்லேருந்து வந்து தங்கும்போது வாடகை எக்ஸ்பென்ஸ் ஆகும், அதேமாதிரி சாப்பாடு சொந்த சாப்பாடு ஆகும். அவர் மாதத்துக்கு ஒரு 8-2 ஐட்டம் ஊருக்கு போய் வர மாதிரி ஆகும். இங்கே வந்து ஆட்டோ எடுத்து ஓட்டும் போது நிறைய இது இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, சொந்த பொறுப்பு கேட்பாங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதால தான் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டினது வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்க கூட. நான் கூட ஒரு நேற்றே வந்து ஒரு கார் டிரைவர் பார்த்தேன். அவர் வந்து கார் ஓட்டுறாரு, அதை கொஞ்சம் பேசியிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, நானும் ஊர் தான்ப்பா, எனக்கு கண்டிப்பாக கிட்ட சொன்னார், ஏதோ ஒரு ஊர் பேர். நான் காலையில் தான் தங்கி வைக்கிறேன், நான் காலைல தங்கிட்டு பாத்ரூம் தான் குளிச்சுட்டு ரொம்ப கஷ்டம். வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை ஃபேமிலியை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து உடனே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒன்று வந்து எல்லாமே வந்து வர வேணாம்னு சொல்லக்கூடாது, வந்து தங்கலாம், வருமானம். நீங்கள் ஆர்டருக்கு போட்டால் கண்டிப்பாக வருமானம். நீங்கள் வரும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கணும். அதாவது ஒரு வீட்டு வாடகை ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 4-5 பேர் 2,000 ரூபா ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பாரம் குறையும். நீங்களே வந்து ரூம் எடுத்து தங்கும்போது 10,000 ரூபாய் இருக்கும்போது மாதத்துக்கு 10,000 ரூபாய் இதை வச்சு வாடகை வச்சுக்கோங்க. சாப்பாடு செலவு மாதத்துக்கு எப்படி ஒரு 5,000 வச்சுக்கோங்க, 15,000. அது போகாதான் நம்ம வீட்டுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி வரும். அது இல்லாமல் ஆட்டோ செலவு, கேஸ் செலவு, சப்போஸ் ஆட்டோ டியூவில் எடுத்துருந்தா டியூ செலவு, வீட்டுக்கு கொடுக்கணும், சாப்பாடு செலவு, இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1,500 ஓட்டினாலே எனக்கு போதுமான வருமானம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 3,000 ரூபா ஓட்டினா தான் 1,500 எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு 1,500 செலவு மொத்தமாக எடுத்து வைக்க முடியும். அப்படி பார்க்கணும் நீங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், நிறைய பேர் வேணான்னு அவங்களும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரும்போது வாடகை இதெல்லாம் இதை சொல்கிற மாதிரி இதுதான் நிறைய எக்ஸ்பென்சிவ் இருக்கும்போது நீங்கள் வர வேணாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எந்த ஆட்டோ வாங்கலாம் கேட்கும், எல்லாம் அவங்க செகண்ட்ஸ் ஆட்டோ வாங்கலாம் கேட்குது. நான் மோஸ்ட்லி 99.99% செகண்ட்ஸ் ஆட்டோ வாங்க சொல்ல மாட்டேன். செகண்ட்ஸ் ஆட்டோ வாங்குற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி மாடல் வாங்கினா, இப்போ எஃப்சி பண்ணியிருப்பாங்க பாரு, எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாத்தையும் கரண்டில் பண்ணியிருப்பாங்க. 2010 ஆட்டோ அந்தமாரி ஆட்டோ வாங்கி ஓட்டும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிஎன்ஜி பங்க்கு அதிகமாக இப்போ வந்துடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிஎன்ஜி ஆட்டோ வாங்குறது பெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரைக்குன்னா நான் புது ஆட்டோ தான் வாங்க சொல்லுவேன். புது ஆட்டோ வாங்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ணணும், நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஆயில் 5,000 கிலோமீட்டர் ஒரு ரேட்டு மாற்றிக்கணும். அப்புறம் 60க்குள்ளேயே ஓட்டிக்கணும், வெரைட்டி ஓட்டக்கூடாது. அதேமாதிரி எல்லாத்தையும் அப்பப்போ செக் பண்ணிடணும். டயரை செக் பண்ணணும், காற்றை செக் பண்ணணும், அப்புறம் ஆயிலை செக் பண்ணி ஊற்றிக்கணும், ப்ளக்கை செக் பண்ணணும். ஏகப்பட்ட இது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புது வண்டியில் கண்டிஷனாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது அதேமாரி உங்களுக்கு காசும் சேவ் ஆகும், அதேமாதிரி லைஃப் நல்லா வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆட்டோவில் ஒரு நாளைக்கு ஒரு 200 300 தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு எப்போ ஆட்டோ செலவு வைக்கணும்னு தெரியாது. அப்போ செலவு பண்ணுறதுக்கு எதாவது நம்ம ஒரு சேவிங்ஸ் மாதிரி போட்டு அக்கௌண்ட் ஓவர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் திடீர்னு இன்சூரன்ஸ் வரணும், திடீர்னு ஆட்டோ பஞ்சர் ஆகிடும், திடீர்னு எதனா ஒரு செலவு வைக்கும், ஆட்டோ டயர் மாற்ற மாதிரி வைக்கும். இதுமாதிரி நிறைய வேலை வரும்போது நம்ம தனியாக காசு எடுத்து வச்சுக்கோ, யூஸ் பண்ணுவோம். அது கண்ணு தெரியாமல் ஒரு நாள் 200 தானே போயிடும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் சொல்கிற, நிறைய பேர் வாங்க வர வேணாம்னு சொல்லுவேன். ஏர்னிங்ஸ் வரும் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு வாங்க. நீங்கள் சிங்கிளாக வந்து ஆட்டோ ஓட்ட போகிறீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோவில் தங்கி வேலை செய்ய முடியாது. சப்போஸ் எங்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கார் வாங்கி ஓட்டுங்க. காரில் தங்கின ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆட்டோவில் வந்து படுக்கவே முடியாது, அவ்வளோ கொசு கடி. நிறைய பேர் இங்கே நான் நைட்டில் டைமில் காட்டுறேன் பாருங்கள். எப்போனா போனால் இந்த ஹைகோர்ட் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆட்டோட வரிசையே நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ஊர்லேருந்து வந்து தங்கிப்பாங்க, அவங்களும் கொசுகளில் தங்கி வேலை செய்வாங்க. முடிஞ்சாலும் கஷ்டம். இப்போ இங்கே சென்னையில் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்க, இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது. ஊரில் ஒரு 500 சம்பாதிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் மிச்சம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கரண்ட் பில் இல்லை, வீட்டு வாடகை இல்லை, சொந்த வீடு, காய்கறிகள்லாம் கம்மி. இது வந்து எக்ஸ்பென்சிவ். அதாவது ஒரு பிரியாணி வாங்கி போனால் 100-150 சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு காலையில் லஞ்சு சாப்பிட போனால் 100 ரூபா ஆகிடும். புரியுதுன்னா? அதேமாரி ஒரு நாளைக்கு 300 ரூபான்னு வைங்க, மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? அதெல்லாம் யோசித்து பார்த்து வாங்க. சப்போஸ் எனக்கு ஃபேமிலி இங்கே இருக்குது, என்னால் சமாளிக்க முடியும்னா வந்து எடுங்க. அதேமாரி வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் ஷேர் பண்ணி இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்ட்டுக்கு இருங்க. ஒரு 3 லட்சம் பல்க் அமௌண்ட் கட்டி நான் இதுக்கு போகிறேன் அப்படின்னா. அப்புறம் இல்லைன்னா இன்னொரு ஐடியா, இந்த சென்னை பார் இந்த பக்கம் போனால் செங்கல்பட்டு, கூடவஞ்சேரி, இப்படி போனால் எண்ணூர், இந்த பக்கம் போனால் பூந்தமல்லி, இந்த பக்கம் அவுட்டர்லாம் வந்து வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அந்த மாதிரி ஏரியா பார்த்து வந்தால் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். அதாவது வாடகை கம்மியாக இருக்கும். சப்போஸ் 2 பேர் 3 பேர் வந்தாலும் வாடகையும் அதே மாதிரி அட்வான்ஸும் 50,000 இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அட்வான்ஸும் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்து உஷாராகி வரணும். வந்து ஓட்டலாம், ஓட்ட வேணாம்னு சொல்லலாம், ஓட்டலாம். ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் மண்டியில் ஏற்றிட்டு வாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஆட்டோ எடுத்து கொடுத்தலையா அப்படின்ட்டு. ஆட்டோலாம் இருக்கு தெரியவாங்க. இங்கே மணி தான் எல்லாமே மனம் தான் முக்கியம். நெட் காசு எடுக்க போகிறீங்களா இல்லை டிவி எடுக்க போகிறீங்களான்னு சென்னையை பொறுத்தவரை லோக்கல் ப்ரூஃப் தேவை. அதேமாதிரி செகண்ட்ஸ் ஆட்டோ எடுக்க போகிறீங்கன்னா சப்போஸ் இந்தமாதிரி இந்த வருஷம் வண்டி வேணும்னா ஒரு 1.5 லட்சம் மினிமம் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோ கண்டிப்பாக எடுக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு சேட்டு ஒருத்தர் இருக்காங்க சிந்தாரப்பேட்டில் தான். சப்போஸ் காசு உங்களால் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் ரெடி பண்ண முடியும்னா செகண்ட்ஸ் ஆட்டோ எடுக்க முடியும். ஆனால் செகண்ட்ஸ் ஆட்டோ நீங்கள் எடுக்க வரீங்கன்னா எல்லாம் ஒரு நல்ல மெக்கானிக்கே பார்த்து கூட்டிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருந்தாலுமே அவங்க மெக்கானிக்கை பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு திருப்தியாகும். சப்போஸ் நான் ஆட்டோ எடுத்து கொடுத்து உங்களால் பொருள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து நம்மளுக்கு கடையை காட்ட முடியும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தான் வாங்கிக்கணும். ஒன்று 4 ஆட்டோவை பார்க்க முடியும். புரிஞ்சுன்னா அதெல்லாம் எனக்கு எதுவுமே லாபம் தேவை. உங்களோட நீங்கள் சந்தோஷமாக தான் அதே எங்களுக்கு போகும். அப்புறம் முக்கியமாக இப்போ நம்ம சேனலுக்கு என்ன மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஊர்லேருந்து வரீங்கன்றீங்க பாருங்கள், உங்களுக்கான ஆப்ஷன்னா எந்த ஆட்டோ வேணால் நீங்கள் எடுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது எலக்ட்ரிக் ஆட்டோ சொந்த வீட்டில் வாடகை வீட்டில் போய் கேண்டு போடும்போது வேலைக்கே ஆகாது. அதனால் எல்பிஜி இல்லை சிஎன்ஜி எடுத்துக்கு பெஸ்ட்டு. அதுதான் இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் கேட்ட நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் அவரை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் மக்கள்.